இந்த 3 மாதத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடந்தது. அது ஓடியோன்ல வருது. இந்த தமிழர்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அவர் தமிழ் தெரியும். அவர் கோயம்புத்தூரில் பல்கலைக்கழகங்களில் வேலை செய்தார். பெரிய அறிவாளி, அறியப்பட்ட ஒரு ஆள் அங்கே. அவர் எனக்கு அவர்கிட்ட மேசையில் காந்தியும் அவர் நிற்கிற படம் இருக்கும். அது தமிழ் கற்பதர் பேசு பிள்ளையாண்டாலும் தமிழ் கற்பர் விளங்கும். அவங்கள எல்லாரும் போய் என்ன என்னவோ பிடிச்சி கொண்டு வருது. இப்போ அவர் சொன்னார், வந்து நான் சொன்னேன், எங்கேயாவது ஃபாதர் வேலை ஒன்று எடுத்துக்காங்க, இப்படித்தானே எல்லாரும் வாரீங்களா? அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு 3 மாதம் இங்கே இருந்து ஒரு 500 கிலோமீட்டருக்கு அங்கால ஒரு சேர்ச்சுக்கு போகிறேன், நீ வர போறியா? அங்கே வேலை எடுக்கலாமா? அங்கேயே எடுக்கலாம் ஓரளவுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் வந்து ரூமில் சொன்னேன், இப்படி ஃபாதர் ஓடியோன்னு கேட்குறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல வர சொல்லி. எனக்கு விருப்பம் இல்லை பரிசை விட்டுட்டு போவேன், ஆனால் வேலை இல்லாமல் என்னது. அவர் ரூமில் சொல்ல வச்சுன்னா என்னோட பந்த மற்றவர் மறை பண்ணினவர், அவருக்கு தான் முதல் வேலை, அவருக்கு தான் முதல் வேலை அன்று நாங்கள் முதலே தீர்மானிச்சோம். ஏன்னா அவர் மறை பண்ணி போட்டு வயலை விட்டுட்டு வந்தவர், நான் தனியாக. என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு அப்போ? 25 26 வயது இருக்கும். அப்போ அவரைத்தான் நான் அனுப்புவோம். நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், இப்படி ஜேசுதாசன் தான் அவர் வந்து ஃபேமிலியோடு இருக்கிறார், அவருக்கு தான் முதல் வேலை, நான் தனிச்சால என்ன மச்சானே பார்த்து கொள்வார். சரிடா, அப்போ உண்ட விருப்பம் உண்டு, அப்போ அவரை என்னோட அனுப்பன்ட்டு. நீ அங்கே போனால் அது ஒரு அவருக்கு அங்கே போன உடனே எந்த அதிர்ஷ்டத்துக்கு பரிசு ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு வேலை இருக்கின்ற ஒரு நண்பர் வந்து இன்னொரு எங்கள் ரூமில் இருக்கிற இன்னொரு நண்பருக்கு சொல்லியிருக்கிற பரிசு ஏர்போர்ட்டில் ஒரு வெக்கேஷன் வேலை இருக்குன்னு. அவர் அங்கே போனபடியாக எனக்கு இந்த ஏர்போர்ட் வேலை அது பின்னுக்கு வர. இவர் அங்கே போய் அவருக்கு பாச தெரியாது, அது கிராமம். இவர் அந்த ஃபாதருக்கும் சொல்லாமல் ஒரு கிழமையாரும் ஓடி வந்துட்டு விசாரிச்சு ரயில்வே அதுக்கிடையில் நான் இங்கே வேலையாயிட்டேன். ஆனால் வேலையான்னு சொன்னால் நான் பெரிய கெட்டிக்காரன் இல்லை, எனக்கு அது கிளீனிங் வேலை.